இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான படம். இந்த கதையை கேட்டா நீங்களே அரண்டு போயிருவீங்க. நம்ம மனுஷங்களோட ஆவி எடுத்து ஒரு ரோபோ உடம்புக்குள்ள போட்ட மாதிரி அந்த ரோபோ உடம்பு மூலமா சுகத்தை அனுபவிக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த இயந்திர உடம்போட பலசாலி தனத்தை பயன்படுத்தி ஒரு 4 வேலை தூக்கி போட்டு மிதிச்சா எந்த லெவல்ல இருக்கும்? இந்த மாதிரி தாங்க வருங்காலத்துல மனுஷங்க ரோபோ உடம்புகளை வாடகைக்கு எடுத்து வீட்டுல உட்கார்ந்தபடியே கண்ணுல ஒரு கண்ணாடியை மட்டும் மாட்டிக்கிட்டு வெளியே ரோபோ உடம்புல சுத்தி திரியுறாங்க. கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே இப்படி வாழ ஆரம்பிச்ச நிலைமையில அதனால ஏற்படுற ஒரு பயங்கரமான விளைவை பத்தினதா இந்த படம். இந்த படத்தோட பேரு சரகேட். சுமார் 14 வருஷங்களுக்கு முன்னாடி முதல் முறையா ஒரு குரங்கு அதோட எண்ணத்தை வச்சு ஒரு இயந்திர கையை இயக்குது அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு இந்த ஆராய்ச்சி. இப்போ மனுஷங்க அவங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட உடம்புல வாழ்றது, ஜிம்முக்கே போவான கட்டுக்கோப்பான உடம்பு, நினைச்ச பேர் கூட நினைச்ச மாதிரி செய்யறதுன்னு சிலிகான் ரோபோட்களை வச்சு மொத்த வாழ்க்கையும் வாழ்ற நிலைமையில வந்து நிக்குது. இந்த ரோபோக்களை பயன்படுத்தி மனுஷங்க சம்பவம் செய்யறதுனால HIV போன்ற வைரஸும் பரவுறது ரொம்ப கம்மியாயிட்டு. இந்த ரோபோட்டுகளை தான் சரகேட்ஸ்னு சொல்றாங்க. நாட்டுல நடக்கிற குற்றங்கள் 95% இருந்து 5% குறைஞ்சிருக்கு. இதனால சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த சரகேட் ரோபோக்களை கண்டுபிடிச்சது VSI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். எவ்வளவுக்கு உலகத்துல இந்த ரோபோக்களுக்கு ஆதரவு கூடிக்கிட்டே போதோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் கூடிக்கிட்டே போகுது. சில இடங்கள்லாம் ரோபோக்கள் வரக்கூடாதுன்னு தடை பண்ண இடங்களும் இருக்கு. குறிப்பா தாடி வச்ச ஒரு கேடி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த ரோபோக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கான். இப்படியாப்பட்ட உலகத்துல ராத்திரி வேளையில ஒரு பணக்கார கார்ல ஒரு பையன் அவங்க ஐயாட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். கவலைப்படாதீங்கப்பா, நான் போயிட்டு ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அங்கிருந்து காரை நேரா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பயங்கரமான பப்புக்கு விடுறான். அந்த காரை பின்னாடியே பைக்ல ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்றான். பப்புக்குள்ள போன இந்த பணக்கார பையன் நேரா உள்ள போய் காம களியாட்டம் ஆடி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டு வந்துடுறான். சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி இவனை ஃபாலோ பண்ணி வந்த அந்த ஹெல்மெட் மண்டையன் அவன் பைக்குள்ள இருந்து திடீர்னு வித்தியாசமா ஏதோ எடுக்கான். அடுத்த சீன்ல அந்த மூத்தல் சந்தல இருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. 10 நிமிஷத்துல அங்க ஒரே போலீஸ் கூட்டம் ஆயிடுது. பைக்ல வந்த ஹெல்மெட் மண்டையன் இந்த பணக்கார பையல சுட்டு கொன்னுட்டான். பார்த்தா அந்த பணக்காரன் பயன்படுத்திட்டு இருந்தது ஒரு இயந்திர ரோபோ உடம்பு. அந்த ரோபோக்கு கண்ணுக்கு நல்லா அவிஞ்சு போய் செத்து கிடக்கு. அங்க வந்த நம்ம போலீஸ்கார ஹீரோவும் அவனோட பார்ட்னரும் சேர்ந்து இந்த ரோபோவோட பின்னந்தலையில இருக்கிற மெமரி கார்டு சிப்பை வெளியே எடுக்காங்க. இவன் சம்பவம் பண்ண பார்த்த அந்த பொண்ணு ரோபோ மெக்காலிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அந்த பையன் ரோபோ யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னே தெரியல. சரி, அந்த பொண்ணு ரோபோட்டோட ஓனர் யாருன்னு போய் பார்த்து விசாரணை நடத்துவோம் அப்படின்னு அந்த மெக்காலிஸ்டர் பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் பார்க்காங்க. அங்க ஒரு தடிய ஒருத்தன் கண்ணுல கண்ணாடி மாட்டின மாதிரி செத்து கிடக்கான். இந்த பயபுல தான் அந்த பொண்ணு ரோபோ உடம்பு மூலமா ஆம்பளை பயல கூட அமோகமா இருக்க பார்த்திருக்கான். அங்க ரோபோ சுட்டதும் இங்க இவன் பீஸ் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வித்தியாசமான கேஸை இவங்க பார்த்ததே இல்ல. ஏன்னா ரோபோவை என்ன பண்ணாலுமே அதை ஒரு கண்ணாடி மாட்டி கண்ட்ரோல் பண்ற ஓனர்களுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா இந்த வாட்டி ஓனர் செத்து கிடக்கான். மண்டையை சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறதுக்காக ட்ரெயின்ல ஏறி போயிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின்ல ஒவ்வொருத்தரும் டிசைனா வித்தியாசமா இருக்காங்க. இங்க இருக்கிற ஒருத்தங்களும் உண்மையான மனுஷன் கிடையாது, ரோபோ உடம்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போற ஹீரோ ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிட்டு நேரா உள் ரூமுக்குள்ள போறான். அங்க ஒருத்தன் கண்ணாடி மாட்டிட்டு அந்த மிஷின்ல படுத்து கிடக்கான். அவன் பக்கத்துல இந்த தண்ணி டம்ளரை வச்சுக்கிட்டு ஹீரோ நேரா போய் ஒரு மிஷின்ல போய் நின்னுக்கிறான். அது அவனை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருது. பார்த்தா உண்மையான ஹீரோ இந்த கண்ணாடி போட்டு படுத்து கிடக்கிற பையதான். அவன் இந்த ரோபோ உடம்பு வச்சுதான் வெளியே வாலிப வயது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ரூம்ல இருந்து எந்திரிச்சு அவன் பக்கத்து ரூமுக்குள்ள போய் பார்க்கறான். ஏதோ சின்ன குழந்தையோட ரூம் மாதிரி தெரியுது. அங்க இருக்கிற பொம்மைய சோகமா தடவி பார்க்கறான். பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி ரூம்ல கதவை தட்டவும் அவன் வெளியே வரா. இவனோட உண்மையான பொண்டாட்டியுமே அந்த ரூமுக்குள்ள மிஷின்ல படுத்து கிடக்கா. வெளியே வர்றது அவ பயன்படுத்துற ஒரு இயந்திர ரோபோ உடம்பு மட்டும்தான். ஒரேடியா வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் லீவ் போட்டு ஹவாய் மாதிரி எங்கேயாவது போய் கடல்ல குளிச்சுட்டு வரலாம் வா அப்படின்னு இவன் கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோ கூப்பிடுறது அவனோட உண்மையான பொண்டாட்டிய, இந்த ரோபோ உடம்பு இல்ல. ஆனா இவளுக்கு வெளியே போனா இந்த ரோபோ உடம்புல மட்டும் தான் வெளியே போவேன், இல்லனா இந்த டாபிக்கே எடுக்க வேண்டாங்க. வீட்டிலே பொண்டாட்டி இருந்தாலும் இந்த இயந்திர ரோபோ கூடயே வாழ்ந்து குடும்பம் நடத்துறது ஒரு செயற்கையான விஷயமாவே அவனுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ அந்த பணக்கார பைய ரோபோ மண்டையில இருந்து எடுத்த மெமரி கார்டு சிப்பை போட்டு அவன் கண் வழியா பார்த்து ரெக்கார்டான வீடியோவை போட்டு பாக்குறான். அவன் சாவதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஹெல்மெட் மண்டைய ஒருத்தன் வந்து பையக்குள்ள இருந்து சிவப்பு கலர்ல ஏதோ வெளியே எடுக்கிறது மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உடனே நம்ம ஹீரோ அவன் பாஸை கூப்பிட்டு, பாஸ் இங்க பாருங்க, ஏதோ வித்தியாசமான துப்பாக்கி மாதிரி தெரியுது. ஆனா என்ன ஆனாலும் இந்த விஷயம் வெளியே மட்டும் போயிடவே கூடாது. இயந்திர ரோபோ உடம்ப பயன்படுத்துறது ஆபத்துன்னு தெரிஞ்சனா வியாபாரத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும் சொல்லிட்டு போலீஸே அந்த கார்பரேட்டுக்கு இந்த விஷயத்தை வெளியே விடாம உதவுறாங்க. இவனுக்கு ஒரு போன் கால் வருது. சாண்டியாகோ காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவன் ரூம்ல அந்த கண்ணாடி மாட்டிக்கிட்டு செத்து கிடக்கான். இதுல இவனோட ஆளு கான்ஸ்டபிள் ஒருத்தன். அந்த பணக்கார பையன் வேற யாரும் கிடையாது, இந்த பையனோட அப்பா தான் இந்த ரோபோக்களை கண்டுபிடிச்ச ஆளு, VSI கம்பெனியோட முன்னாள் ஓனர். ஆனா ஏதோ ஒரு வாக்காத்தாரால இவனை சங்க பிடிச்சு வெளியே தள்ளி கேவலப்படுத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. அன்னையில இருந்து இந்த ஆளு மக்கள் கண்ணில் படவே இல்லை. இப்போ அவரோட பையனை குறி வச்சு எவனோ ரோபோவை சுட்டு கொண்டிருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்னரும் அந்த பணக்காரனோட வீட்டுக்கு விசாரிக்க போறாங்க. அங்க பார்த்தனா அந்த பணக்கார முன்னாள் ஓனர் வேற ஒரு ரோபோ உடம்பு மூலமா இவங்களை கூப்பிட்டு வச்சு ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பணக்காரன்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ரோபோவை உங்க பையனை ஏன் பயன்படுத்த விட்டீங்க, இது ஒரு குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்ல, இல்ல என்ன என் வீட்டுக்குள்ளே வந்து என்னைய குற்றவாளின்னு சொல்றியா, வெளியே போங்கள அப்படின்னு சொல்லவும், கோவப்படாதீங்க சார், ஒரு பையனை இழந்த வருத்தம்
சத்தம் என்னன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்ட உடனே அந்த பணக்காரன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் பையனோட போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த ரோபோ செயலிழந்து போயிருது. உண்மையான பணக்காரன் வேற ரூம்ல உட்காந்து அவன் பையனை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அடுத்ததான் நம்ம ஆளுங்க அந்த VSI கம்பெனிலே போய் விசாரிக்கலான்னு உள்ள போறாங்க. அவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனி, உள்ள ஏகப்பட்ட டிவி மானிட்டர்களை வச்சு ஒரே விளம்பரம் தான். ஆனா ஏதாவது விளம்பர பழையில ஆம்பளை பிள்ளை இருக்காங்களா பாருங்க. நேரா கம்பெனிக்குள்ள போய் அங்க இருக்கிற மேனேஜர் கூட பேசுறான். கூடயே 2 பொண்ணுங்களும் வந்து உட்கார்றாங்க. இது பொண்ணுங்களா பையங்களான்னு சொல்லிட்டு வீட்டுல கண்ணாடியை மாட்டு படுத்திருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்ப ரீசெண்டா ஒரு வித்தியாசமான கேஸ் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் பைய தூக்கி போடுறாங்க. அதுக்குள்ள தீஞ்சு போன அந்த ரோபோக்களோட கண்கள் இருக்கு. எவனா ஒருத்தன் எதை வச்சு சுட்டான்னு தெரியல, அந்த ரோபோவோட கண்ணு தீஞ்சு போய் அதை பயன்படுத்திட்டு இருந்த அந்த ஓனர்களும் இறந்து போயிட்டாங்க. ஒரு ரோபோவை சொல்றது மூலமா ஓனர் எப்படி சாவுறாங்க அப்படிங்கிற கேள்வி இவங்க கேட்காங்க. ஆனா அதுக்கு கம்பெனி பதில் சொல்ல மாட்டேங்குது. எங்க ரோபோ எல்லாம் குவாலிட்டியான தரமான ரோபோ, இப்படியெல்லாம் நீங்க வதந்திய கலப்பாதீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போலீஸ் பவரை யூஸ் பண்ணி லைட்டா மிரட்டி அந்த கம்பெனியோட டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல போய் பேச போறான். அங்க ஒருத்த நெட்டையா நின்ன மாணிக்க தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பிவிட்ட இவங்க, இங்க கேஸ்ல 2 ரோபோக்களுக்கு கண்ணை விஞ்சி செத்து போயிட்டாங்க, இது எப்படி சாத்தியம், இந்த மாதிரி எதுவும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், போன வாரம் தான் ஒரு 10 ரோபோ ரிப்பேருக்கு வந்துச்சு, அது எல்லாமே கண்ணை விஞ்சி போய் தான் நடந்துச்சு, வாங்க உங்களுக்கு காமிக்க அப்படின்னு இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அங்க பல லட்சம் ரோபோக்களை மிஷின்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி ஒரு ரூமுக்கு போய் அங்க படுக்க வச்சிருந்த அந்த ரிப்பேர் ஆன ரோபோட்டுகளை காமிக்காங்க. இந்த ரோபோக்கள் யாரை சேர்ந்தது அப்படின்னு அந்த மெமரி கார்டை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முயற்சி பண்றான். ஆனா அந்த எந்த ரோபோக்கள்லயுமே வரும்போதே மெமரி கார்டு இல்லாம தான் வந்திருக்கு. அடுத்த சீன்ல அமெரிக்க ராணுவ வீரர்கள் அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்த மேல குண்டு வந்து விழுந்து செத்துறான். பார்த்தா டக்குன்னு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வேற ஒரு ரோபோ உடம்பு ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்குறாங்க. இந்த மாதிரி போர்லயுமே ராணுவ வீரர்களா இந்த ரோபோக்களை பயன்படுத்தி அசால்ட்டா அமெரிக்கால கண்ணாடியை மாட்டி படுத்துக்கிட்டு ஈரான்ல போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ்காரங்க தான் ராணுவ அதிகாரிகள்ட்ட வந்து, நீங்க எதுவும் இந்த மாதிரி ரோபோவை கொல்லக்கூடிய வெப்பன்களை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்காங்க. எங்களோட ஆளுங்களே சுட்டுக் கொள்ளக்கூடிய ஆயுதத்தை நாங்க ஏன் கண்டுபிடிக்க போறோம், லூசா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவங்களை அடிச்சு பத்திடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட பார்ட்னர் அந்த பெண் போலீஸ் ஒரு அருமையான காரியத்தை பண்ணிட்டாங்க. அந்த பணக்கார பையன் மெமரி கார்டுல இருந்து எடுத்த அந்த சின்ன வீடியோ கிளிப் மூலமா கண்ணு மட்டுமே தெரிஞ்ச அந்த ஹெல்மெட் மண்டையனை சிஸ்டம் மூலமா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் ஒரு குற்றவாளி, 4-5 கேஸ் இவன் மேல இருக்கு, இவன் ஆல்ரெடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுச்சு. ஆனா இவன் போலீஸ்ல யாரையோ ஒரு ஆளை வச்சிருக்கான். 2 நாள்ல இவனை வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்ப எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா இவன் தான் அந்த ரோபோக்களை கொல்ற துப்பாக்கி வச்சுக்கிட்டு வெயிட் காமிச்சிட்டு இருக்கான். உடனே இவங்க சைபர் கிரைமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் அங்க உள்ள ரோபோக்கள் தெருல மாட்டின CCTV கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணி அவன் இருக்கிற இடத்தை துணுக்கா தூக்கிடுது. இவங்க சைபர் கிரைம் ஆளு உடனே உங்களை கூப்பிட்டு நீங்க தேடுற ஆளை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு செய்தி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அவனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி ஓடுறான். கூட இந்த பார்ட்னரோ இந்த சைபர் கிரைம் குண்டங்கிட்ட வந்துட்டு அவன் வச்சிருக்கிற செட்டப்ப ஆணு வாய பிளந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் சைபர் கிரைம்ங்கறனால எந்த ரோபோவோட மண்டக்குள்ளேயும் பூந்து அவங்க என்ன பாக்குறாங்க முத கொண்டு இவன் எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த இடத்துல உட்காந்துட்டு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கீன்னு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர்ல 2 பேரு இயந்திர உடம்புகளை வச்சு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து பெண்மணியை கபலீகரம் பண்ண பாக்காங்க. நம்ம ஆளு இங்க உட்காந்துக்கிட்டே 2 பட்டன் அமுக்குறான். அங்க சேட்டையை கொடுத்துட்டு இருந்த அந்த 2 இயந்திர மனிதங்களும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுறாங்க. ஏதோ ஒரு ஓனர் ஆபரேட் பண்ணக்கூடிய அவங்களோட ரோபோவை இங்க இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய பவரும் நம்ம ஆளுக்கு உண்டு. இங்க இது நடந்துட்டு இருக்க வெளியே இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஆளையோ போலீஸ் கார்ல தொலைச்சிட்டு இருக்காங்க. அவன் பைக்ல எஸ் போட்டுட்டு போயிட்டு இருக்கான். கார்ல போய் இவனை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் மூலமா வந்து தொலைச்சிட்டு இருக்கான். பைக்ல போனவன் ரோபோக்கள் போறதுக்கு தடை செய்யப்பட்ட ஏரியாக்குள்ள பூந்துடுறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ ஹெலிகாப்டர் எடுத்து அந்த ஏரியாக்குள்ள போறான். கீழே போலீஸ்கார் தொலைச்சிட்டு இருக்க அவசரத்துல எஸ்கேப் ஆகணும்னு ஒரு மூத்தல் சந்துக்குள்ள வண்டி விட்டவன் தலகுப்புல அடிச்சு கீழே விழுந்துடுறான். உடனே போலீஸ்காரங்க எல்லாம் கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்து இவனை ஹேண்ட்ஸ் அப் பண்ண சொல்றாங்க. சட்டுன்னு பைக்குள்ள இருந்து எடுத்த அந்த வித்தியாசமான துப்பாக்கியால முன்னாடி இந்த 5-6 போலீஸையும் அவன் சொல்றான். எல்லா போலீஸ்காரங்களையும் இயந்திர ரோபோ தான் பயன்படுத்துறாங்க போல இருக்க. எல்லாம் கண்ணை விஞ்சி பீசா எழுதுகள். அப்ப பார்த்து நம்ம ஹீரோ ஹெலிகாப்டரோட அங்க வர இவன் சட்டுன்னு அந்த துப்பாக்கியை ஹெலிகாப்டரை பார்த்து சுடவும் ஹெலிகாப்டரை ஓட்டிட்டு இருந்த பைலட்டுக்கு கண்ணா விஞ்சிருது. சரியான நேரத்துல நம்ம ஹீரோ அவன் ரூம்ல கண்ண மாட்டினா கண்ணாடியை கலத்திடுறான். பைலட் மறந்துட்டனால ஹெலிகாப்டர் தறிகெட்டு பறக்குது. அப்போ 10 செகண்ட் கழிச்சு திரும்ப ஹீரோ கண்ணாடியை போட்டு பார்க்கான். ஹெலிகாப்டர் தன்னால குப்புற அடிக்க போயிட்டு இருக்கு. அது நேரா போய் ரோபோக்கள் புகுத தடை செய்யப்பட்டிருந்த அந்த பகுதிக்குள்ள போய் விழுந்துருது. இடிபாடுகளுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். அவனோட ஒரு கையை காணும். கீழே கடந்த M4 துப்பாக்கியை கையில எடுத்துக்கிட்டு இவனை சுட்ட அந்த பக்கி பையில விரட்டிக்கிட்டே ஓடுறான். அவனும் இவனுக்கு பயந்தடிச்சு அந்த மக்கள் போராட்டம் நடக்கிற இடத்துக்குள்ள பூந்து ஓடுறான். ஒத்த கையா இருந்தாலும் கெத்து கையா நம்ம ஹீரோ அப்படி இப்படி தாவி ஸ்டண்ட் பண்ணிட்டு ஓடுறவனை பிடிக்க பார்க்கான். அதுக்குள்ளயும் ஒரு கையோட ஓடுற ரோபோவை பார்த்த உடனே அந்த ஏரியால இருக்கிற மக்கள்லாம் ஒண்ணு கூடி கையில கம்பு கத்தி அருவாவோட கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா இவனை வாங்கி ஒரு அடி அடிச்சலான்னு பின்னாடி ஓடி வர்றப்போ மக்கள் காரை விட்டு அவனை ஏத்தி பறக்க விட்டுறாங்க. இருந்தாலும் டெர்மினேட்டர் அர்னால்டு மாதிரி நேரா அந்த ஸ்பெஷல் துப்பாக்கி வச்சிருக்கவனை வெளுத்தி பிடிச்சிடறான். இவன் மிரட்டமும் அவனும் அந்த துப்பாக்கி இந்த பையன் வந்து தூக்கி வீசிடுறான். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ஏரியால உள்ள ஆளுங்க டம்முன்னு ஷார்ட் கன் வச்சு நம்ம ஹீரோவை இழக்கிறாங்க. அந்த கேப்ல கீழே விழுந்த துப்பாக்கி பையை எடுத்துட்டு அவன்
ஓடில அங்க வந்த ஊர் மக்கள் நம்ம ஹீரோவை மூஞ்சிலே சுட்டு கொண்டுருந்தாங்க. ஆனா இறந்தது வெறும் ரோபோ மட்டும் தான். உண்மையான நம்ம ஹீரோ என்ன உயிரோட தான் இருக்கான். மூக்குல ரத்தம் வடிய மண்டையை பிடிச்சுக்கிட்டே தவண்டு வந்த அவன் பொண்டாட்டி ரூம் கதவை தட்டிக்கிட்டே உதவி கேட்கான். இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே பரபரப்பு. எப்படி இவன் தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள ரோபோ எடுத்துட்டு போலான்னு இவனோட பாஸ் மொட்டையன் கடுங்கோவத்துல இருக்க அவனை உள்ள போக விடாம தடுக்காதது ஓர் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பார்ட்னரான அந்த பெண் போலீஸை பிடிச்சி ஏறியாருன்னு ஏறிடுறான். உடனே கண்ணாடியை கழட்டிட்டு ரோபோ விட்டு டிஸ்கனெக்ட் ஆன இந்த பொண்ணை காமிக்காங்க. பார்த்தா நம்ம லேடி கான்ஸ்டபிள் பீடி மாதிரி இருக்கா. இங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோட பொண்டாட்டி மூக்குல ரத்தம் வழிய கிடக்குற அவனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றான். இது இங்க நடந்துட்டு இருக்க அங்க துப்பாக்கி எடுத்துட்டு ஓடின பயல மக்களை ஒன்னா திரட்டி ரோபோக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தாடி வச்ச கேடி ஆளுகளை வச்சு பிடிச்சிடறான். உனக்கு யார் இந்த ஆயுதத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டனா அவன் பதறி போய் நான் அவன் முகலைய கூட பார்த்தது கிடையாது, எனக்கு போன் பண்ணி அவன் சொன்ன விஷயங்களை மட்டும் தான் நான் செஞ்சேன், இல்லனா எனக்கு கொன்றுவேன் மிரட்டினான்னு இவன் கதறான். வெளியே ஊர்லயோ நியூஸ்ல பத்தி எரியுது. ரோபோ எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் வேணுக்குனே எங்க ஏரியாக்குள்ள ஆளுகளை விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த மக்கள் கடும் போராட்டத்துல இறங்கிட்டாங்கன்னு நியூஸ் ஃபுல்லா தீயா பரவுது. இங்க நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுக்க போட்டாங்க. அப்ப இவனோட முதலாளியான அந்த மொட்டை பாஸ் உள்ள வரவும், பாஸ் அந்த துப்பாக்கி யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், நீங்க அவனை போய் எப்படியாவது பிடிச்சிருங்க, இல்லனா எனக்கு வாரண்ட் வாங்கிட்டாங்க நானே போய் பிடிக்கன்னு சொல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத தம்பி, உன்னை டியூட்டில இருந்து சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படிங்காரு. என்னவே குண்டு தூக்கி போடுறீங்க அப்படின்னு கேட்டனா இவன் இயந்திர உடம்பு எடுத்துக்கிட்டு ரோபோக்கள் போறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போனனால இவனை மேலிடத்துல இருந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஊர் ஃபுல்லா போராட்டம் அது இது நடக்குங்கனால இவனை வேலையை விட்டு தொலைத்திட்டாங்க. இனிமேல இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன்னு மொட்டை பாஸ் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? மொட்டை பாஸ் வெளியே போன உடனே வயல் எல்லாம் கலத்தி எரிஞ்சுக்கிட்டு கோட் சூட்டை போட்டு வெளியே வந்துடுறான். இவ்வளவு நாளா ரோபோ உடம்பு வச்சே இந்த உலகத்துல வாழ்ந்த இவனுக்கு மனித உடம்போட வெளியே வரவும் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. தெருவிலே அங்கங்க ரோபோக்களுக்கு சார்ஜ் பண்ண சார்ஜிங் ஸ்டேஷன் வேற வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ரோபோ உடம்புல இவனை பார்த்த இவனோட பார்ட்னரே உண்மையான இவனை பார்த்து அட சொட்டக்கலை அணியே அப்படிங்க. நம்ம ஹீரோ நிஜ உலகத்துல உண்மையான உடம்பு வச்சு வாழ்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கறனால அவனுக்கு தலையை சுத்திடுது. கவலைப்படாத, உனக்கு ஒரு புது ரோபோ உடம்பு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்ட்னர் அவனை பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்குள்ள கூட்டு போறான். உள்ள ஆண் பெண்ணு பலவிதமான உடம்புகள் நின்றுட்டு இருக்க அந்த கடைக்காரனை கூப்பிட்டு இந்த மண்டையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு உடம்பு காமி அப்படின்னு சொல்லவும் நல்ல கோட் சூட்டு போட்ட ஒரு ரோபோவை காமிச்சு இவனுக்கு கண்ணாடியை மாட்டி விட்டு அந்த ரோபோ கூட கனெக்ஷனை கொடுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இனிமேல் ரோபோவை பயன்படுத்த இஷ்டம் இல்ல. டப்புனு கண்ணாடியை கழட்டிட்டு இவன் கடையை விட்டு வெளியே வந்துடுறான். இல்ல உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்ட்னர் கேட்டுக்கிட்டே பின்னாடி வரவும் அந்த ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறத எனக்கு நிம்மதியே இல்ல, நானே போய் கண்டுபிடிக்கேன் அப்படின்னு இவன் ஹெலிகாப்டர் விழுந்த அந்த ரோபோக்கள் போக தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள இவன் போறான். வாசல்ல இவனை ஸ்கேன் பண்ணி பார்க்குற செக்யூரிட்டி கார்டு உள்ள வர யாரும் ரோபோட் இல்ல அப்படிங்கறத செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. உள்ள இவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு சிலுவையில இவனோட இயந்திர உடம்ப அடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த தாடி வச்ச கேடி ஸ்பீச் கொடுக்குற சவுண்ட் கேக்கு எங்க இருந்தடா சத்தம் வருது அப்படின்னு போய் எட்டி பார்த்தா அந்த விசேஷ ஆயுதத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தவனோட உடம்ப ஒரு நெருப்பு பந்தல்ல போட்டு எரிக்காங்க. நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போன இவன் எப்படி செத்து போனான்னு ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம். உடனே சந்தேகப்பட்டு நேரா அந்த தாடிக்காரன் பேசணும்னு இவன் வந்து நிக்க இவனோட அடியாளுங்களோ யார்ல நீ எங்க ஏரியாக்குள்ள வந்து எங்க தலைவர்கிட்ட மிரட்டுற அப்படின்னு இவனை படுக்க போட்டு நுங்கு எடுத்துறாங்க. உடனே தாடிக்காரன் சரி போதும் அடிக்கிற நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டா இந்த இறந்து போனவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், அவன் கையில ஒரு விசேஷ ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் தாடிக்காரன் முகத்தை மாறிடுது. அப்படி எதுவும் ஆயுதத்தை கண்டுபிடிச்சனா நானே உனக்கு அனுப்பி வைக்கேன், இப்போ என் ஏரியா விட்டு வெளியே போ அப்படின்னு இவன் ஆளுகளை விட்டு இவனை வெளியே தள்ளி விட்டுறான். சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள வந்து தரைக்கு கீழே ஒளிச்சு வச்சிருந்த ஒரு பெட்டி எடுத்து திறக்கிறான். அதுக்குள்ள அந்த விசேஷ ஆயுதம் இருக்கு. நம்ம ஹீரோ என்னை யாரு அடிச்சா குறுக்க கோடு கிழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு பாவம் போல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி வந்து நிக்கிற ஒரு பணக்கார காருக்குள்ள இருந்து ஒரு பையன் போலீஸ்காரரே கொஞ்சம் வண்டியில ஏறுங்க பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லவும் இவனும் வண்டியில போய் ஏறான். யாருன்னு பார்த்தா இந்த ரோபோக்களை கண்டுபிடிச்ச அந்த பணக்காரன். என் பையன் சாவுக்கு யார் காரணம்னு உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு வெக்கக்கேடா இருக்கப்பா, அதனாலதான் நானே இறங்கிட்டேன். ரோபோக்களை சுட்டு ஆளுகளை கொல்ற இந்த வெப்பனு ஒரு சாதாரண ஆயுதம் கிடையாது, பல கோடி ரூபா போட்டு தான் இந்த மாதிரி ஒரு வெப்பனை உருவாக்கவே முடியும். அப்பனா யாரால இதை உருவாக்கி இருக்க முடியும், அதை முத கண்டுபிடின்னு சொல்லிட்டு இவனை அவன் வீட்டு முன்னாடி இறக்கி விட்டுட்டு அந்த கார் போயிருது. இவன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கான். அங்க வித்தியாசமான ஒரு டியூப் மூலமா உடம்புல கரண்ட பாய்ச்சி இந்த ரோபோ இயந்திர மனிதர்கள் போதையாத்திட்டு இருக்காங்க. யார்ல நீங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ். இவன் பொண்டாட்டி கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் போட்டுட்டு இருக்க, பக்கத்துல இந்த பயல்கள் எல்லாம் உட்காந்து போதையாத்திட்டு இருக்க. உள்ள வந்து அதை பார்த்த நம்ம ஹீரோ கடுப்புல அங்கிருந்து நேரம் அவன் ரூமுக்கு போறான். இவனை பார்த்த உடனே பொண்டாட்டி பின்னாடியே ஓடி போய் நீங்க ஹாஸ்பிட்டல் இருப்பீங்களா நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ஆளுகளை கூப்பிட்டு வந்து மேக்கப் போட்டு இருக்க உன்னை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன் நீ நினைச்சிருப்பேன்னு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் பொண்டாட்டியோ மூஞ்சி இஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோரையா இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை போட்டிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா உண்மையாவே கையில ஒரு கரண்ட் டியூப் வச்சு போதையாத்திரைக்க ரெடி ஆயிட்டா அவன் பொண்டாட்டி. அதை பார்த்த உடனே அவன் கடுப்பாயி பக்கத்துல இருந்தவனை போட்டு அடி அடிக்கிறான். ஆனா அவன் ஒரு ரோபோ மனுஷன், அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது. இவன் மாங்க
ஆர்மி அடிக்கிறத பார்த்து அவன் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் பொண்டாட்டி இவனை தடுத்து நிப்பாட்டி உள்ள கூட்டு போய் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும், நான் என் பொண்டாட்டி கூட வாழ விரும்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் தான் உன் பொண்டாட்டி அப்படின்னு இவ சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு கிளம்பி போயிடுறான். உடனே ரூமுக்குள்ள வந்த இந்த ரோபோ உண்மையான அவளோட உடம்பு முன்னாடி நின்று அப்படியே டீஆக்டிவேட் ஆயிடுது. கண்ணாடியை கலத்திட்டு அழுகுற அவனோட பொண்டாட்டி ஒரு கிளவி. இந்த ரோபோ உடம்பு மூலமா தான் கொமரியா வெளியே சுத்திட்டு இருக்கா. அங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போன நம்ம ஹீரோ அத்த ராத்திரி கம்ப்யூட்டர்ல உட்காந்து இந்த விஎஸ்ஐ கம்பெனி பத்தின பல உண்மைகள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்கான். அதுல ராணுவம் இந்த விஎஸ்ஐ கம்பெனிக்கு மிலிட்டரி ஆளுகளை உருவாக்க கான்ட்ராக்ட் கொடுத்ததும் அதை ஆர்மி கேன்சல் பண்ணி விட்டதுன்னு ஏகப்பட்ட நியூஸ் தெரிய வருது. அதே ராத்திரி நேரத்துல இவனோட பார்ட்னர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள பூந்த ஒருத்தன் லேடி போலீஸ துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டு அவளோட ரோபோவை இவன் ஹைஜாக் பண்ணிடுறான். அந்த பெண் ரோபோ எதெல்லாம் பார்த்துச்சு அப்படிங்கிற வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணி பாக்குறப்பதான் சைபர் கிரைம்ல இருக்கிற ஒருத்தன் எந்த ரோபோவை வேணாலும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த ரோபோவை தூக்கிட்டு அந்த மர்ம நபர் அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ அடுத்த நாள் நேரா ஆர்மி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க உள்ள ஆபீசர்கிட்ட இந்த ஆயுதத்தோட போட்டோ காமிச்சு இது என்ன ஆயுதம்னு கேட்கான். இதே அப்பா எங்கிட்ட கேட்கிற அப்படின்னு அவன் முதல்ல மலுப்புனாலும் இந்த ஆயுதம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஆர்மி ஆபீசர் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறான். இந்த வெப்பனை இவங்க எதுக்கு உருவாக்குனாங்கன்னா போர் நடக்கக்கூடிய இடத்துல எதிரி படைகள் வச்சிருக்கிற ரோபோக்களை ஒரே அடியில வீழ்த்துறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆயுதத்துல இருந்து ஒரு வகையான வைரஸ் வந்து அந்த ரோபோக்களை தாக்கும். ஆனா அந்த வைரஸ் ரோபோ கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஆளுகளையும் கொல்லுங்கிறது இவங்க எதிர்பார்க்காம நடந்த ஒண்ணு. அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை கைவிட்டு இவங்க தயாரிச்ச எல்லா ஆயுதத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் எப்படியே எஸ்கேப் ஆயிட்டு இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கவும் அந்த தாடிக்கார கேடி போராட்ட மக்கள் கூட்டத்தோட தலைவண்டதான் இருக்கு அப்படிங்க. அதை கேட்டு அதிர்ச்சியான ஆர்மிக்காரன் உடனே அவன் டீமுக்கு செய்தி சொல்ல கிளம்புறான். இங்க அந்த தாடிக்கார கேடியோ இந்த ஆயுதம் இருக்கிற பெட்டியை அவன் ஆளோட கையில கொடுத்து ஜெனிஃபர்னு ஒரு பெண் போலீஸ் வருவாங்க அவங்க கையில மட்டும் இந்த பெட்டியை கொடு வேற யார்ட்டையும் கொடுத்துடாதன்னு அந்த ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறான். இங்க பெண் போலீஸ் ஜெனிஃபரோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பழைய ரெக்கார்டெல்லாம் நோண்டிட்டு இருக்கா. அதை பார்த்த மொட்டை பாஸ் இங்க உட்காந்து என்னவா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இல்ல பழைய கேஸ் அது விஷயமா ஃபைல தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பழைய கேஸ் ஃபைல்லாம் இங்க இருக்காது நீ போய் நம்ம ராமசாமி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் கிளம்பவுமே அந்த கட்டுல இருந்து ஒரு ஃபைலை தூக்கிடுறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அவ வேலை பார்க்குற பியூட்டி பார்லர்ல ரோபோக்களுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கா. எனக்கு இந்த மூஞ்சி ரொம்ப போர் அடிச்சு அப்படின்னு ஒரு கஸ்டமர் சொல்லவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகரைய தனியா கலத்தி எடுத்துட்டு வேற முகரைய மாட்டிட்டு இருக்கா. அப்ப இவளோட புருஷன் நம்ம ஹீரோ உள்ள வரான். வந்து நான் உன்ட்ட நைட்டு ரொம்ப தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிடு என்னால நைட்டு தூங்கவே முடியல நம்ம பையன் ஞாபகமாவே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல இவனோட மனைவியும் எமோஷனல் ஆகி டக்குன்னு ரோபோல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுறான். அங்க அவளோட வீட்டுல கண்ணாடிய கலத்துல இவன் மனைவி பக்கத்துல இருக்கிற ஏகப்பட்ட மாத்திரை டப்பாய்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அங்க ராணுவ படை வீரர்கள் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு தாடி வச்ச கேடி இருக்கிற அந்த போராட்டம் பண்ற மக்களோட இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க. ஆர்மி உள்ள இறங்கிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம தாடிக்காரன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கான். ஆனா அதுக்குள்ளயும் ராணுவம் இவனை சுட்டு தள்ளிடுது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ரோபோக்களுக்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டம் பண்ணிட்டு இருந்த இவனே ஒரு ரோபோன்னு. இதை இயக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா விஎஸ்ஐயோட முன்னாள் ஓனரான பையனை இழந்த அந்த பணக்காரன். என்னல ட்விஸ்ட குடிக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க நம்ம ஹீரோ கூட அவனோட பார்ட்னர் உடம்புல இருக்கிற அந்த ஆளு நம்ம ஹீரோட்ட விஎஸ்ஐ கம்பெனியோட பழைய ஃபைல்ஸை காமிக்கா. அதுல அந்த விசேஷ வெப்பனை வச்சு ஓடிட்டு இருந்த குற்றவாளிக்கும் இவனோட பாஸ் அந்த மொட்டை தலையனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுது. இவன் பாஸ் மொட்டையன் தான் அந்த பைய கையில துப்பாக்கியை கொடுத்து அந்த பணக்காரனை சுட்டுக்குள்ள அனுப்பியிருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோ உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான். நேரா பாஸோட ரூமுக்குள்ள போய் சிட்டிசன் படம் தலை அஜித் மாதிரி கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளே பூந்து கலெக்டரை போடுற மாதிரி மொட்டை தலைய மண்டையிலே நங்குன்னு ஒரு குத்து குத்தி இவன் வெளியே போகவே அவன் வீட்டுல எந்திரிச்ச இவனோட பாஸ் மொட்டையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இவன் ரோபோட்டை கொண்டுட்டு ஓடுறான்னு இன்ஃபர்மேஷனை கொடுத்துறான். உடனே போலீஸ் நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. அங்க இருந்து கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிற நம்ம ஹீரோவும் அவன் பார்ட்னரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லேப்டாப்ல இவன் கொண்டு வந்த இந்த பென் டிரைவை போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கான். அதுல இந்த ரோபோட்டை உருவாக்கின பணக்கார பையன் ரோபோக்களை எதிர்க்கிற மக்கள் கூட்டத்தோட தலைவனான தாடிக்காரனாவும் இருந்திருக்கான் அப்படிங்கறதே தெரியுது. ஏன் இதெல்லாம் பண்றான் இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் பார்ட்னர் இருந்துகிட்டு இந்த ஆயுதத்தை யூஸ் பண்றதுக்கு சில அக்சஸ் கோடு தேவை அது இல்லாம கண்டிப்பா அவனால யூஸ் பண்ணிருக்க முடியாது அந்த அக்சஸ் கோடை மட்டும் நீ கண்டுபிடிச்சனா உன்னோட பாஸ் மொட்டத்தலையன் தான் இந்த கிரைமுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஆதாரம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லவும் இவன் அக்சஸ் கோடை தேடி எடுத்துறான். அதை பார்த்த உடனே நல்ல வேலை பண்ணல சொட்டை அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி ஏஜென்ட் சொட்டையை கண்டுபிடிச்சேன் பாவம் ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி இருக்காரு இந்த ரோட்ல தான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு தகவல் கொடுக்கா. என்னப்பா சொல்ற அப்படின்னு இவன் திரும்பி பார்த்தா அந்த சைட்ல இருந்து ஒரு கார் வேகமா வந்து இவங்க மேல முட்டிடுது. இவன் பார்ட்னர் பாட்டுக்கு அந்த ஆயுத பெட்டியும் பென்டிரைவையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட அரை மயக்கத்துல எந்திரிச்ச நம்ம ஹீரோ உடஞ்ச இந்த காரை வச்சு அவளை விரட்டிக்கிட்டு போறான். அது ஒரு இயந்திர உடம்பு அப்படிங்கறனால பில்டிங் மேல எல்லாம் தாவி கார் மேல எல்லாம் சம்மர் சால்ட் அடிச்சு தெரப்பா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே உடஞ்ச காரை வச்சு துரத்திட்டு இருக்கான். அவன் நேக்கா கார்ல இருந்து எய்தாப்ல வர்ற பஸ் மேல தாவி எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஆளு காரை நேரா கடைக்குள்ள சொல்லிடுறான். உடனே போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து பாக்காங்க. ஆனா சொட்டையன் எஸ்கேப் பின்வாசல் வழியா நைஸ் போல அங்கிருந்து ஓடிடுறான். அங்கிருந்து ரோட்ல உள்ள காரை திருடிக்கிட்டு உடனே இவன் சைபர் கிரைம் ஆளுக்கு கால் பண்ணி
ஏஜென்ட் ஜெனிஃபரோட ரோபோட்டை உடனே டிஸ்கனெக்ட் பண்ணி அவளை யாரோ ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஏஜென்ட் ஜெனிஃபர் ஆல்ரெடி அங்க இருக்கா. இந்த சைபர் கிரைம் ஆளோட கையில விளங்க மாட்டிருக்கு. அவளுக்கு கிறுக்கு பிடிச்சு போலக்க என்டையர் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் எடுக்க அப்படின்னு சொல்லவும் இவனை மூஞ்சிலே அடிச்சு மலத்திடுறா. அவ இருக்கிற மொத்த ரோபோட்டுகளையும் கொல்ல பாக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ சட்டுன்னு அவன் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி உடனே நீ ரோபோட் இருந்து டிஸ்கனெக்ட் ஆகு அப்படின்னு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பி விடுறான். இங்க சைபர் கிரைம் ஆபீஸுக்குள்ள நம்ம ஹீரோவோட பாஸ் ஆன அந்த மொட்டை தலையன் வாரான். அவனை பார்க்கவும் ஏஜென்ட் ஜெனிஃபர் உடம்புல இருக்கிற அந்த ஆளு அங்கே நில்லு மொட்டை, என்னோட பழைய கம்பெனில உள்ள ஆளுங்கெல்லாம் உனக்கு நிறைய காசு கொடுத்துருப்பாங்கன்னு நம்புறேன். என்னோட பையனை கொல்றப்போ உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்றப்பதான் நமக்கே தெரியுது அந்த ரோபோக்களை கண்டுபிடிச்ச பணக்காரன் தான் ஏஜென்ட் ஜெனிஃபரை கொண்டு அவளோட இயந்திர உடம்ப ஹைஜாக் பண்ணிருக்கான்னு. ஏமலை இப்படிலாம் பண்ற, உனக்கு கிறுக்கு பிடிச்சா அப்படின்னு சொல்லவும் இல்ல நம்ம மறுபடியும் மனுஷங்களா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசேஷ வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். ரோபோவை வீட்டுல உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த உண்மையான போலீஸ்காரனும் செத்துறான். நம்ம ஹீரோவோ இந்த பணக்காரனை எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு அவன் வீட்டுக்குள்ள போறான். அவனை தடுக்க பார்த்த ரோபோவை துப்பாக்கியால சுட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ள போவ சத்தம் கேட்டு போலீஸும் வீட்டுக்குள்ள பூந்துடுறாங்க. ஆனா ஏஜென்ட் ஜெனிஃபர் உடம்பு மூலமா சைபர் கிரைம் ஆபீஸ்க்குள்ள இருக்கிற அந்த பணக்காரனோ ஊர்ல இருக்கிற எல்லா ரோபோவோட டேட்டா பேஸையும் அந்த விசேஷ துப்பாக்கி கூட கனெக்ட் பண்ணி இங்க இருந்தே சிக்னல் அனுப்பி எல்லாத்தையும் போட்டு தள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்குள்ள பூந்து போறப்போ தாடிக்கார மாதிரியே ஏகப்பட்ட ரோபோக்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி உள்ள போனா தனியா ஒரு ரூமுக்கு நடுவுல வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கான் அந்த பணக்காரன். ஏன் இதெல்லாம் பண்ற அப்படி நம்ம ஹீரோ கேட்க நம்மளாம் மனுஷங்களா வாழ்ற வாழ்க்கையை மறந்துட்டோம், ஒரு மிஷினா வாழ்றதுக்காக நான் இதை உருவாக்கல, அதனால அதை எல்லாத்தையும் நான் திரும்ப சரி பண்ண போறேன் அப்படிங்க. அதுக்காக மக்களை கொண்டுதான் இதை சரி பண்ண போறியா அப்படின்னு கேட்டனா எப்போ அந்த மிஷினை அவங்க மாட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்க செத்து போயிட்டாங்க. கால் இல்லாதவங்க நடக்கிறதுக்கும் கண் இல்லாதவங்க பாக்குறதுக்கும் தான் இதை நான் உருவாக்கினேன். ஆனா இப்ப மக்கள் அவங்க மனுஷங்கிறதே மறந்துட்டு இதை வேற விதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்காக இதை நான் உருவாக்கலன்னு சொல்லிட்டு மொத்த ரோபோவையும் ஒரே நேரத்துல போட்டதுல பாக்குறான். இவன் பேசுற பேச்ச கேட்டு நம்ம ஹீரோக்கே லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுது. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சைட்ல கம்ப்யூட்டர்ல இவன் ஏத்தி விட்ட வைரஸ் கோடு கம்ப்ளீட் ஆயிடுது. இனிமேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரன் அவனே சுட்டுட்டு செத்துறான். உடனே நம்ம ஹீரோ அந்த மிஷின் எடுத்து இவன் கண்ணில் மாட்டிட்டு ஏஜென்ட் ஜெனிஃபர்ஸோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அங்க எல்லா மக்களும் கனெக்ட் பண்ணிருக்கிற ரோபோட டேட்டா பேஸ் ஃபுல்லா செலக்ட் ஆகி அந்த வைரஸ் பரவலுக்கு ரெடியா இருக்கு. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சைபர் கிரைம் குண்டன்ட்ட இது எப்படி நிப்பாட்டுறதுன்னு கேட்கவும் அவன் சொல்ற பாஸ்வேர்ட் எல்லாம் அடிச்சு கரெக்டா ஒரு செகண்ட் மிச்சம் இருக்கிற தருவாயில எல்லா ரோபோட்டுகளையும் நிப்பாட்டிடுறான். இப்போ அந்த வைரஸ் போய் இருக்கிற ரோபோக்களை கொல்லாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற ஃபோல்டர்ல போய் எஸ் அமுக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் போயிட்டு எஸ் அமுக்க போறான். ஆனா ரொம்ப யோசிச்ச நம்ம ஹீரோ ரோபோவோட ஓனர் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு குண்டன் சொல்ல இவன் எஸ் அமுக்குனா எல்லா ரோபோவும் தப்பிச்சிரும். ஆனா மனுஷங்க மறுபடியும் அடிமைகளாவே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம ஹீரோ நோன் அமைக்கிற அந்த பணக்காரன் அப்லோட் பண்ணி விட்ட வைரஸ் இவங்க உருவாக்கின எல்லா ரோபோக்களையும் அழிச்சு ஒழிச்சிருது. அதே நேரத்துல வெளியே இந்த போலீஸ் ஸ்னைப்பர் வச்சு இந்த ரோபோவையும் சுட்டு கொண்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ கண்ணாடியை கலத்திடுறான். வைரஸ் சிஸ்டத்துல அப்லோட் ஆயிரவும் உலகத்துல நடந்து போயிட்டு இருந்த எல்லா இயந்திர ரோபோக்களும் பொத்துன்னு செத்து விழுதுகள். ஒரே நொடியில உலக மக்கள் எல்லாருமே செத்து விழுற மாதிரி இருக்கு. ஓடுற ட்ரெயின், ஷாப்பிங் மால்னு எல்லா இடத்துலயும் எல்லா ரோபோவும் பீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் மக்கள் அவங்களோட உண்மையான உடம்புல வெளியே வராங்க. நேரா வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ அவனோட மனைவி ரூமுக்குள்ள பூந்து பார்க்கான். அங்க அவ பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரே வீட்டுல வாழ்ந்தும் முதல் முறையா அவங்க கட்டி பிடிக்காங்க. டெக்னாலஜி ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும் தான் நல்லது, அதுக்கு மேல போனா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இந்த படம் முடிஞ்சிருது. உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே? நம்ம பயன்படுத்துற மொபைல் நமக்கு அட்வான்டேஜா இல்ல அது நம்மள அடிமையாக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வித்தியாசமான கதை பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.